அங்கே காரை விட்டுட்டு நாங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நடக்கும்போது சர்ப்ரைஸாக வந்து லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யும்னு சொல்லி பயத்திலே இருந்தோம். காரில் கூட இருந்தது. பட் ஒன்றுமே ஆகலை, மழை பெய்யல. பட் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக சில்லிங்க. அது என்னமோ தெரில, எப்போ பீச்சுக்கு கிளம்புனாலும் மழை வந்து பெஞ்சிருது. அது ஏனே தெரிய மாட்டுது. பீச்சுக்கும் மழைக்கும் நம்மளுக்கு ஏதோ சிங்க் இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துட்டுனா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நாங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ள வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. மற்ற நார்மல் டேஸ்னால் இந்த கூட்டம் கூட இருக்காது. ரொம்ப காமாக அமைதியாக இருக்கும். நீங்கள் அமைதி விரும்புகிற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிக்கும். உள்ளே வரும்போதே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 ஷாப் இருக்குது. வெளியே ஒரு குவிக் பைட்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. அதில் டீ, காஃபி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து பிரெட் ஆம்லெட்டு, மோமோஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாமே இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ போகும்போதே வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா உள்ளே போய் உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் ஜூஸும் வாங்கியிருந்தோம், மொஜிட்டோவும். நான் மொஜிட்டோ கவர் பண்ணல. அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் கீழே உட்காந்துட்டு மேலே அந்த பேம்பூ ஸ்டிக்கில் ஏறி நடக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. அங்கே போய் நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். லைட்டாக அந்த பேம்பூ ஆடிச்சு, பட் ஒன்றும் ஆகலை. மேலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்தது. கீழே இறங்கி வந்தோடனே ப்ளூ பீச்சில் வந்து அந்த ஃபிஷ் ஸ்பா வச்சுருந்தாங்க. அந்த கால் வந்து க்ளீன் பண்ணும் இல்லையா ஃபிஷ்ஷு, அது பார்த்தோம். போல் நான் பார்த்துட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் கிட்ஸு கூட்டிகிட்டு வந்தால் கூட இங்கே விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. எவ்வளோ திங்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கிட்ஸ் ஜாலியாக விளையாடுவாங்க. இதுக்கப்புறம் தண்ணிக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. பீச்சுக்கு வந்துட்டு தண்ணியில் போய் காலை நலிக்கலாம்னா எப்படி, அதனால தண்ணியில் போய் கொஞ்சம் விளையாடலான்னு போயிட்டோம். கொஞ்சம் நேரம் நின்று விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டர் பிரதர்ஸ் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் கொஞ்சம் ஓரமாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி யாருக்கு வந்து இந்த பீச்சில் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி தனியாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அமைதியாக. அதை தான் நான் அன்றைக்கி பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.